பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விறகு வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வீட்டுக்கு கீரை கொண்டு வராங்க. அந்த அக்காட்ட கேட்குறாங்க, அக்கா விறகு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. எங்கன்னு தெரியலையம்மா சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அங்கே ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னதும் பொன்னியும் போகிறாங்க. அங்கே போய் கேட்குறாங்க, ஒரு கட்டு 500 அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா 150 தான் இருக்குது, ஒரு அரை கட்டாவது தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் முடியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உனக்கு எப்படிம்மா நான் கடனுக்கு தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ வீட்டுக்கு வராங்க ரொம்ப டல்லாகவே. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, பொன்னியே போய் விறகு வெட்டி விறகு கொண்டு வராங்க. அப்போ வர வழியில் ரவுடி பசங்க கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு அக்கா சொல்கிறாங்க, அந்த பொண்ணே அதுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, அதுவே பாவம் போல் விறகு கொண்டு வருது, இந்த பசங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி காரி துப்புறாங்க. அதுக்கப்புறம் பொன்னியும் முறைச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வராங்க. பொன்னி வீட்டுக்கு வரும்போது அவங்க ஏற்ற வீட்டில் உள்ளவங்க பார்த்துடுறாங்க, இந்த பொன்னி எதுக்கு இவ்வளோ வசதியாக இருந்தும் விறகு கட்டையை கொண்டுட்டு வரா அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்ககிட்ட வந்து சண்டை போடுறாங்க. உங்கள் மருமகளை எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெயா சொல்கிறாங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வீட்டில் நடக்கிறத நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறத பேசினா நம்மளுக்கு இப்படி தான், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சந்திரசேகர் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, விறகு வேணா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்னா, நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன், எதுக்குமா இப்படி ரோட்டு வழியே தூக்கிட்டு நடந்து வந்திருக்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, இந்த பிரச்சனைக்கு பிறகு உங்கள் வீட்டில் உள்ள ஹெல்ப் எதுவுமே எனக்கு வேண்டான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.